முக்கிய செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது என ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவிடம் இருந்து வாங்குவதில் உறுதியாக உள்ளதாகவும் விளக்கம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு விவசாய சங்கங்கள் கடும் எதிர்ப்பு. இந்திய வேளாண் துறையை முற்றிலும் அழியும் ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை. உலகுக்கு இந்தியா கொடுத்த கொடைதான் தமிழ் என மோடி புகழாரம். மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பட்ஜெட்டில் ஜீரோ சொன்ன பாஜக அரசுக்கு தேர்தலில் ஜீரோ. தமிழக மக்கள் திருப்பி தருவார்கள் என ஸ்டாலின் உறுதி. வணக்கம். வணக்கம். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டு அமெரிக்காவிடம் வாங்குவதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியா மீதான 25% தண்டனை வரி ரத்து செய்யப்பட்டு இறக்குமதிக்கான மொத்த வரியை 18% அமெரிக்கா குறைத்துள்ளது. அதிபர் டிரம்பின் இந்த உத்தரவு அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. இதற்கு மாற்றாக அமெரிக்கா மற்றும் வெனிசுலா நாடுகளில் இருந்து தனது எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது. இந்த திருத்தப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி இந்தியா மீண்டும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினால் ரத்து செய்யப்பட்ட தண்டனை வரி உடனடியாக மீண்டும் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் 45 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க தயாரிப்புகளை வாங்க இந்தியா உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரு நாடுகள் இடையே முழுமையான சட்டப்பூர்வ ஒப்பந்தம் அடுத்த மாதம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீன பொருட்கள் மீது அமெரிக்கா 34% வரி விதித்துள்ள நிலையில் இந்தியாவிற்கு 18% குறைக்கப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தால் இந்திய வேளாண் மற்றும் பால் பொருட்கள் துறை பாதிக்கப்படாது என்றும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் நமது நாட்டிற்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். इस एग्रीमेंट के दायरे से बाहर रखा गया, उसमें भारत ने कोई छूट नहीं दी है. जैसे कि उदाहरण के लिए जीएम का बना हुआ जेनेटिकली मॉडिफाइड कोई वस्तु भारत में नहीं आएगा. मीट उसमें कोई रियायत नहीं दी गई है. पोल्ट्री कोई रियायत नहीं दी गई है. डेयरी के कोई वस्तु के ऊपर कोई रियायत नहीं दी गई है. இந்திய அமெரிக்க வர்த்தக கட்டமைப்பின் இடைக்கால ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கே அதிக சாதகமாக உள்ளது என்று தமது எக்ஸ் வலைதள பதிவில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான திரு ப சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இந்தியா மற்றும் அமெரிக்காவால் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கை மூலம் இன்னும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என்பது தெளிவாகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இது ஓர் இடைக்கால ஒப்பந்தம் கூட அல்ல, இடைக்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ள அவர் இது எப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு உரிய விஷயமாக இருக்கும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்காவுடனான மத்திய அரசின் வர்த்தக ஒப்பந்தம் இந்திய வேளாண் துறையையே அழித்துவிடும் என எச்சரித்துள்ள விவசாய சங்கங்கள் அந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் திரு மோடி கையெழுத்திடக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் பரஸ்பர வரி என்ற பெயரில் இந்திய பொருட்கள் மீது 25% வரியை விதித்ததுடன் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்காக 25% அபராத வரியையும் அறிவித்தார். இதன் காரணமாக ஏற்றுமதி தடைப்பட்டதால் தொழில் நிறுவனங்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகின. தமிழகத்தில் திருப்பூர் பின்னலாடை தொழில், ஆட்டோமொபைல் தொழில் உள்ளிட்டவையும் பாதிப்பை சந்தித்த நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு மத்திய அரசை அவை வலியுறுத்தின. இதையடுத்து மத்திய அரசு அமெரிக்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் முன்னேற்றம் ஏற்படவில்லை. ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டு தாங்கள் ஆக்கிரமித்த வெனிசுலாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய நெருக்கடி கொடுத்த அமெரிக்கா தங்கள் நாட்டு வேளாண் மற்றும் பால் பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்ய வேண்டும் என நிபந்தனை விதித்தது. வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே இழுபறி நீடித்த நிலையில் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை முழுவதுமாக இந்தியா ரத்து செய்யவும் அதற்கு பதிலாக இந்திய பொருட்கள் மீதான 25% வரியை 18% குறைக்கவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக கடந்த 2ஆம் தேதி ட்ரம்ப் அறிவித்தார். இந்தியா விவசாயம், கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட கிராமப்புற பொருளாதாரத்தை நம்பியுள்ளது. இது 70 கோடிக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்குவதால் ஐரோப்பிய ஒன்றியம், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாவுடன் நடந்த ஒப்பந்தங்களில் விவசாய பொருட்கள், பால் பொருட்கள் இறக்குமதிக்கு மட்டும் இந்தியா வரிச்சலுகை வழங்கவில்லை. ஆனால் அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு வரிகளை ரத்து செய்துள்ளதால் இந்தியாவில் பெரும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ள விவசாய சங்கங்கள் மத்திய அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. ஒப்பந்தத்தில் பிரதமர் திரு மோடி கையெழுத்திடக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளன.
அந்த சங்கங்கள் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்திய விவசாயிகளின் நலன்களை அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டதாக கூறி அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் போர்க்கொடி உயர்த்தியுள்ளன. உலகம் முழுவதும் இந்தியாவிற்கான இணைப்பு பாலமாக தமிழ் உள்ளதாக பிரதமர் திரு மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்ற பிரதமருக்கு தலைநகர் கோலாலம்பூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் விமான நிலையத்திற்கு நேரில் வந்து திரு மோடியை வரவேற்றார். பின்னர் அவர்கள் இருவரும் ஒரே காரில் பயணித்தனர். இதனையடுத்து மலேசியா வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் திரு மோடி தமிழ் இலக்கியங்கள் காலம் கடந்து நிலைத்து நிற்கும் என்றும் தமிழ் மக்கள் தங்கள் திறமையால் மனிதகுலத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது என்றும் கூறினார். உலக புகழ்பெற்ற தமிழ் மறை தந்த திருவள்ளுவரின் பெயரில் மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். தமிழ் கலாச்சாரமும் திருவிழாக்களும் மலேசியாவில் மிகவும் பிரபலமாக உள்ளதாக சுட்டிக்காட்டிய திரு மோடி மலேசியாவில் 3% மக்கள் தமிழ் மொழி பேசுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மலேசிய குடிமக்களுக்கு 6வது தலைமுறை வரை OCI எனப்படும் வெளிநாடு வாழ் இந்தியருக்கான அடையாள அட்டை வழங்குவதற்கான சேவையை இந்தியா விரிவுபடுத்தும் என்று கூறிய திரு மோடி இந்தியாவில் படிக்க வரும் மலேசிய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிமாற்றத்திற்கான UPI செயலி விரைவில் மலேசியாவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று கூறிய பிரதமர் திரு மோடி மலேசியாவுடனான நட்புறவு ஆண்டுதோறும் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். Trust had become India's strongest currency. இதனிடையே நண்பர் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பன்முக திறமை கொண்ட எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் என தமது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள திரு மோடி திருவள்ளுவரின் சிந்தனைகளையும் படைப்புகளையும் மேலும் பிரபலப்படுத்தும் நோக்கில் மலேசியாவில் திருவள்ளுவர் மையம் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் 2வது நாளாக இன்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் திரு மோடி பங்கேற்க உள்ளார். அதன் நடுவே இரு நாடுகள் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு 0 சொன்ன மத்திய பாஜக அரசுக்கு தேர்தலில் தமிழக மக்கள் அதையே திருப்பித் தர வேண்டும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக இளைஞர் அணியின் தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் நேற்று நடைபெற்றது. இதில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தேர்தல் திருவிழா என்றாலே புதிதாக கடை விரிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்றார். கொள்கை லட்சியம் தெரியாமல் வெற்று கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கும் கூட்டத்தால் தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை என மறைமுகமாக தாவேகாவை விமர்சித்த அவர் தேர்தல் முடிந்தவுடன் அந்த கடை காணாமல் போய்விடும் என்று கூறினார். மத்திய அரசின் துறைகளை வைத்து மிரட்டும் பாஜகவை பார்த்து அக்கட்சியின் முரட்டு அடிமை எடப்பாடி திரு பழனிசாமி வேண்டுமானால் பயப்படலாம், ஆனால் திமுக இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் அஞ்சியது கிடையாது என்றார். கூட்டத்தில் சிறப்புரை நிகழ்த்திய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நம்முடைய தாய்மொழி தமிழுக்கு பல்வேறு கட்டங்களில் ஆபத்து வந்தபோது கடுமையாக போராடி அதனை தடுத்திருக்கிறோம் என்றார். மத்திய பாஜக அரசு மாநிலங்களின் உரிமையை பறித்து அவற்றை முனிசிபாலிட்டி போல மாற்ற துடிப்பதாக சாடிய அவர் தற்போது அடிமைகளும் துரோகிகளும் எதிரியுடன் சேர்ந்து கொண்டு மாநிலத்தின் சுயமரியாதையை அடகு வைக்க முயற்சிப்பதாக கூறினார். அதனால்தான் தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லும் தெம்பும் திராணியும் கொண்ட இயக்கமாக திமுக விளங்கிக் கொண்டிருப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார். மாநில கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு பாஜக செயல்படுது. ஆனா அவங்களால தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால்தான் தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் நெஞ்சுரமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு நியாயமாக தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தருவதே இல்லை என்று குற்றம் சாட்டிய திரு ஸ்டாலின் தேர்தல் நேர பட்ஜெட்டில் கூட தமிழகத்திற்கு அவர்கள் கொடுத்தது 0 தான் என்று கூறினார். எனவே இந்த தேர்தலில் அவர்களுக்கு நாமும் 0வையை திருப்பித் தர வேண்டும் என்ற அவர் தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசை எதிர்க்காமல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி பாஜகவின் கிளை செயலாளராக மாறிவிட்டதாக சாடினார். எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். இந்த கூட்டத்தில் 1.5 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மாநாடு போன்று பிரம்மாண்டமான முறையில் நிர்வாகிகள் சந்திப்பிற்கான கூட்டத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.
வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் திருத்தங்கள் செய்யவும் 34 லட்சம் பேர் விண்ணப்பித்த நிலையில் 90% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் உயிரிழந்த வாக்காளர்கள், முகவரி மாறியவர்கள், உரிய ஆவணங்கள் இல்லாதவர்கள் உள்ளிட்டோரின் பெயர்கள் நீக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி நிலவரப்படி 6.41 கோடி வாக்காளர்கள் இருந்தனர். ஆனால் வரைவு வாக்காளர் பட்டியலில் 5.43 கோடி பேர் மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். தமிழ்நாட்டில் மொத்தம் 97.37 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட டிசம்பர் 19ஆம் தேதி முதல் ஜனவரி 30ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்வதற்கான அவகாசம் வழங்கப்பட்டது. இதில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் திருத்தங்கள் செய்யவும் 34.75 லட்சம் பேர் விண்ணப்பித்த நிலையில் 90% விண்ணப்பங்கள் மீது பரிசீலனை முடிவு அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் முழு பணிகளும் நிறைவடைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 17ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூரில் ஒரே நேரத்தில் 1932 மாணவர்கள் கிளைடர்கள் எனப்படும் ஆளில்லா சிறிய ரக விமானத்தை பறக்கவிட்டு சாதனை படைத்துள்ளனர். வல்லம் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், தஞ்சாவூர் ஆரா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இணைந்து இளம் தலைமுறையினரிடையே விண்வெளி மற்றும் பொறியியல் துறைகளில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக 1000 கனவுகளின் விமானம் என்கின்ற பிரம்மாண்டமான விண்வெளி சார்ந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். ஆசியா புத்தக சாதனை முயற்சிக்காக நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் 27 பள்ளிகள் மற்றும் 2 பாலிடெக்னிக் கல்லூரிகளைச் சேர்ந்த 1932 மாணவர்கள் ஒரே நேரத்தில் தங்கள் கைகளால் கனவு விமானங்களை பறக்கவிட்டனர். இந்த அறிவியல் சாதனை நிகழ்வு மாணவ மாணவிகளிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா ரெக்கார்ட்ஸில் எங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. எங்ககிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸும் எங்ககிட்ட இருக்க நாலேஜும் இத்தனை பேர்கிட்ட போய் ஷேர் ஆகுது. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுவும் இப்போ பட்டிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. மாணவர்களின் இந்த சாதனை முயற்சி இந்தியா மற்றும் ஆசியா புத்தக சாதனை நிறுவனங்களால் உறுதிப்படுத்தப்பட்டது. 1000 கனவுகளின் விமானம் நிகழ்ச்சி மாணவ மாணவிகள் விண்வெளித்துறையில் பெரிய கனவுகளை காணவும் தைரியமாக புதுமைகளை முயற்சிக்கவும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருந்ததாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். பீகாரில் சுயேட்சை எம்பி திரு பப்பு யாதவ் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவிக்கு ஆதரவாக குரல் எழுப்பியதற்காக திரு பப்பு யாதவ் கைது செய்யப்பட்டுள்ளதாக சாடியுள்ள அவர், அரசை தட்டி கேட்கும் ஒவ்வொரு குரலையும் அச்சுறுத்தி அடக்கும் அரசியல் பழிவாங்கலுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று எச்சரித்துள்ளார். மும்பை மேயர் பதவிக்கு 132வது வார்டு உறுப்பினர் திருமதி ரிது தாவ்டேவை வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. மும்பை மாநகராட்சிக்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக 89 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தது. கூட்டணி கட்சியான சிவசேனா 29 இடங்களில் வெற்றி பெற்றது. பெரும்பான்மைக்கு தேவையான 114 இடங்களை விட கூடுதலாக 4 இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. மேயர் வேட்பாளராக திருமதி ரிது தாவ்டேவை பாஜக அறிவித்துள்ள நிலையில் திரு சஞ்சய் காடியை துணை மேயர் வேட்பாளராக சிவசேனா அறிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில்தான் இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு பன்னீர்செல்வம் தனித்து விடப்படவில்லை என்றார். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் முதல் முறையாக வேளச்சேரி ரயில் நிலையத்தில் பொதுமக்களுக்கான நவீன வெளிப்புற விளையாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் பயன்பாடின்றி இருக்கும் காலி இடங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி வருவாய் ஈட்டும் நடவடிக்கையாக இந்த விளையாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டு மையத்தில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை கவரும் வகையில் பாக்ஸ் கிரிக்கெட், பிக்கிள் பால் மைதானம் மற்றும் ஸ்கேட்டிங் தளம் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பம் பயிற்சிக்கான தனி இடவசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டு மைதானம் மூலம் ரயில்வேக்கு ஆண்டுதோறும் 12,07,000 ரூபாய் வருவாய் கிடைக்கும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வெளிமாவட்ட நெல் கொள்முதல் செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் எச்சரித்துள்ளார். அம்மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 11,254 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் 1,400 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சியர், வெளி மாவட்ட வியாபாரிகள் போலி ஆவணங்கள் மூலம் நெல்லை விற்பனை செய்வதாக புகார்கள் வந்திருப்பதால் இது குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
செங்கல்பட்டு அருகே 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள 230 ஏக்கர் கோவில் நிலங்களை அறநிலையத்துறை மீட்டுள்ளது. திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை தனி நபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக 2020ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கோயில் நிலங்களை மீட்க உத்தரவிட்டது. அப்பகுதி மக்கள் எதிர்ப்பால் மீட்பு நடவடிக்கை தாமதமான நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 21 நாட்களுக்குள் நிலங்களை மீட்க உத்தரவிட்டதை தொடர்ந்து 230 ஏக்கர் நிலங்களை அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர். கும்பகோணத்தில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியின் 25வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன. மாணவிகள் யோகாசனத்தை நடனமாக ஆடியும் சிலம்பம் சுற்றியும் அசத்தினர். ரயில் ஒன் செயலி மூலம் டிக்கெட் எடுப்பவர்களுக்கு 3% கட்டண சலுகை வழங்கப்படும் என்று ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது. புறநகர் ரயில் பயணச்சீட்டு மற்றும் முன்பதிவு இல்லாத பயணச்சீட்டுகளை எடுக்க பயன்படுத்தப்படும் UTS மொபைல் செயலி வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் முழுமையாக நிறுத்தப்பட உள்ளது. இதற்கு மாற்றாக ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் வழங்கும் ரயில் ஒன் என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டு அமெரிக்காவிடம் வாங்குவதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான மத்திய அரசின் வர்த்தக ஒப்பந்தம் இந்திய வேளாண் துறையையே அழித்துவிடும் என எச்சரித்துள்ள விவசாய சங்கங்கள் அந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி கையெழுத்திடக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. உலகம் முழுவதும் இந்தியாவுக்கான இணைப்பு பாலமாக தமிழ் உள்ளதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.